இப்போ நம்ம இந்த வீடியோவில் சுவையான மிளகு ரசம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், நம்ம மிளகு ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கணும். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 டீஸ்பூன் நல்ல மிளகு போட்டுக்கலாம். நல்ல மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் மிளகு ரசம் நல்லாயிருக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 7 பல் பூண்டு போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் ஓரளவு அடிச்சுக்கோங்க மிக்சியில். ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி திருன்னு அரைச்சா போதும். இதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு, 3 காஞ்ச வத்தல் கிள்ளி போட்டிருக்கிறேன், இதையும் வறுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சமாக புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த புளி கரைசலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நமக்கு இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிடலாம். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா போட்டதுக்கு பிறகு ரசம் எப்போதுமே கொதிக்கக்கூடாது. லைட்டாக நுர வரும்போதே நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சிது ஓரளவு. இந்த டைமில் நம்ம மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் லைட்டாக நுர வர்றது மாதிரி இருக்குதுல்ல, இந்த டைம்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதை கொதிக்க விடக்கூடாது. இதை நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரசம் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.